ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹக்கிங். எதுக்கு நான் சம்மந்தம் இல்லாமல் இந்த கண்டென்ட் எடுத்திருக்கேன்னா, நேற்று நான் மொபைல் ஃபோன் நோண்டிட்டு இருக்க நேரத்தில் இந்த ஒரு வீடியோவை பார்த்தேன். இந்த வீடியோ பார்த்து சரி இந்த மாதிரி நம்மளும் நம்ம ஏரியாவில் பண்ணலாம், நம்ம ஊரில் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச பாவத்துக்கு நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துருங்க. அப்போ தான் தெரியும் நான் இந்த மாதிரி பண்ணேன்னா நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு பார்த்துடலாம். இதை நான் நம்ம ஏரியாவில் பண்ணனா நான் எங்கே இருப்பேன்? புரியுங்க சார், அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அவனை. சரி, இது நமக்கு ஒத்து வராது அப்படிங்கிறனால தான் நல்ல கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ண தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஹக்கிங் டே அது எப்போன்னு பார்த்தா ஜனவரி 21, 1986 வருஷத்தில் வந்து இந்த ஹக்கிங் டேங்கிறது வந்து ஒன்று நடைமுறைக்கு வருது. இது வந்து உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு தடவை தான் ஹக்கிங் டே வரும், இந்தியாவை தவிர. அது எப்போன்னா நான் சொல்ல மாட்டேன், அடுத்த தடவை கமெண்ட்டில் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் அந்த 2வது ஹக்கிங் டே எப்போன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வாட்டி யார் யார் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி என்ன கட்டி பிடிச்சா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதானே அப்படின்னு கேட்டால், அது எதனால் மனசு வந்து ரிலாக்ஸேஷன் ஆகுதுன்னா, உடம்புல வந்து நம்ம கட்டி பிடிக்கிற நேரத்தில் செரட்டோன் அப்புறம் ஆக்சிடோசின் அப்படிங்கிற 2 ஹார்மோன்ஸ் சுரக்குது. அந்த ஹார்மோன் வந்து லவ் ஹார்மோன் அப்படிம்பாங்க. இது சுரக்கிறதுனால நமக்கு வந்து அந்த 2 சுரக்கிறதுனால தான் நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கிடைக்குது. கட்டி பிடிக்கிறதுல நமக்கு இருக்க பெனிஃபிட் என்னென்னா, பிபி வராது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. தெரியாதா? இப்படிப்பட்ட கேள்வி கேட்டிங்கன்னா, பிபி வந்தால் சுகர் வந்தால் ஹார்ட் அட்டாக் வரும், ஹார்ட் அட்டாக் வந்தால் நம்ம செத்து போயிடுவோம். அப்புறம் நம்மளை நம்பி இருக்கவங்க வேறு யார் பார்த்துக்குவா? இதுக்கு தான் சொல்கிறேன், ரெகுலராக போய் ஒருத்தவங்களை கட்டிப்பிடிங்க. கடமைக்குன்னு இல்லாமல் ஒரு அரவணைப்போடு போய் கட்டிப்பிடிங்க, ஓகேவா? இந்த கட்டிப்பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கால நேரம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஆனால் சராசரியாக ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 12 டைம் கட்டிப்பிடிக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கட்டிப்பிடிக்கிறது வந்து நம்மளோட லைஃப் டைமுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணும், அதாவது நம்மளோட இறப்பை கொஞ்சம் தள்ளி போடும் அப்படின்னு வந்து நான் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன். இந்த கட்டிப்பிடிக்கிறது ஹக்கிங் அப்படிங்கிறது இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப யூஸ் ஆகுது. யாருக்கு தெரியுமா? சின்ன குழந்தைங்களுக்கு. ஏன்னா வெளியே போனால் கொரோனா வந்துடும், அங்கே போய் விளையாடாது இங்கே போய் விளையாடாதுன்னு வீட்டில் பிடிச்சி வச்சுருப்போம். கண்டிப்பாக அவங்க வந்து கோவத்தோட உச்சி பீக்குக்கு போகிற நேரத்தில் அவங்கள வந்து இறுக்கமாக கட்டிப்பிடிச்சி ஒரு முட்டை போடுங்க, சரியாக போயிடும். முக்கியமாக இதை வந்து அம்மா வந்து குழந்தைங்க கிட்ட பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வேலை செய்யும். இந்த கட்டிப்பிடிக்கிறது வந்து சட்னி சாம்பார் மாதிரி விதவிதமாக பிரித்து வச்சுருக்காங்க. அது என்னடான்னா, கேஷுவலாக கட்டிப்பிடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸை கட்டிப்பிடிக்கிறது, குரூப்பாக சேர்ந்து கட்டிப்பிடிக்கிறது. அப்புறம் இந்த 4வது என்னென்னா, வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு அவங்க வாழ்க்கை சரித்திரத்திலே எழுதப்படாத ஒரு விஷயம் லவ்வரை கட்டிப்பிடிக்கிறது. இந்த 3 மட்டும் பார்ப்போம், நம்ம இந்த 1 பார்க்க தேவையில்லை, ஏன்னா அது தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து கேஷுவலாக கட்டிப்பிடிக்கிறது. ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா, அவங்கள போயிட்டு எப்போ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்கிறது. 2வது ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னா மச்சான் எப்போ இருக்க அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்கிறது. 3வது வந்து குரூப் ஹக்கிங். என்னடா குரூப் ஸ்டடி மாதிரி சொல்கிற அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாள் கழித்து உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா போய் எல்லாம் ஒன்றா ஒரே நேரத்தில் எல்லாம் ஒரே மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் என் இருந்தால் நமக்கு என்ன, நம்ம மச்சான் அப்படின்னு போய் கூட்டமாக சேர்ந்து கட்டிப்பிடிப்பீங்கல்ல, அதுதான் குரூப் ஹக்கிங். ஸோ தினமும் 12 டைம் கண்டிப்பாக கட்டிப்பிடிங்க. இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சோன்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கணும்? அப்போ உங்களை ஒரே ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டுமாப்பா?
மாதிரி தான் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இப்போ தான் மாதிரியாக இந்த விதுன் கிரியேஷனுக்குள்ளே வரீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க போஸ்ட்டை போய் பார்த்துட்டு நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்ல டாங்கன்னு ஒரு அடி அடிங்க. அப்போ வந்து ஆளுங்கிற ஆப்ஷன் அனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஒரு நாளைக்கு 12 தடவை கட்டிப்பிடிங்க. நன்றி. மறக்காமல் 2வதாக நம்ம எப்போ ஹக்கிங் டே கொண்டாடுறோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், டாட்டா.